இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நான் ஸ்வேதாக்காக பத்திரிக்கை வாங்கணும் இல்லைங்களா, இன்றைக்கி பத்திரிக்கை வந்து அடிக்க கொடுக்க போகிறோம். அந்த வீடியோ தான் உங்களுக்கு வரப்போகுது. அடிக்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் ஒன்று ஒன்றா வரப்போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போகிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மறக்காமல் என்னோட இன்ஸ்டா இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் காலையில். சரி, என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பொண்ணுக்கு இன்விடேஷன் வாங்கியாச்சு. ஸோ வாங்கிட்டோம், மாடலு அடிக்க கிளம்பிட்டோம். இன்விடேஷன் அடிக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். அடிச்சுட்டு கொஞ்சம் கோயிலுக்கெல்லாம் எனக்கு சாம்பிள் இது பண்ணிட்டு ப்ரூஃப்லாம் பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு இன்விடேஷன் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகணும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நிறைய அடுத்த வீடியோலாம் வந்து ரைனாக வந்துட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் மக்களே எல்லோரும் வீடியோக்குள்ளே வாங்க, வீடியோவை பார்த்து லைக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ வா, அதேதான், அவ்வளோதான். தானமாக படிக்க சொல்லுவோம். நான் ஸ்வேதா மாமா 3 பேர் தான் கிளம்பிட்டோம். எங்கள் அம்மா வந்து வேலைக்கு போயிட்டாங்க, அதனால நாங்கள் 3 பேர் மட்டும் கிளம்பி போயிட்டோம். ஓகே ஓகே, சிஸ்டரில் போட சொல்லலாம், போட்டு அடி சொல்லலாம். இல்லை அதான் பார்க்கலாம், பார்த்தான் பண்ணுவேன். கரெக்ஷன் இங்கிலீஷில் அடிக்கணும், கரெக்ஷன் தான் படிக்கணும் பார்த்து. 2 மாதம் தமிழ் அடிக்கணும், இங்கிலீஷ் அடிக்கணும், 2 தான் பார்த்து பண்ணணும். இப்போ பொண்ணு நான் ஓடிடி பிளான், அது 279 பிளான். நீங்கள் அதில் ஏன் நீங்கள் பண்ணி அது ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கணும், நீங்கள் கஸ்டமருக்கு கால் பண்ணிக்கலான்றாங்க. ஆமாம், 279 பண்ணிவிட்டு தேவையில்லாமல் இப்போ அது ஆமாம் ரீசார்ஜ் ஆகாதான். அது வந்து ஒரு ஓடிடிக்கு மட்டுமா அது தெரியாதெல்லாம் பண்ண சொன்னது. இப்போ ரெகுலராக பண்ணுறதுனப்பா. நெட்ஃப்ளிக்ஸ் வேறு ஏதோ அந்த 4 சேனல் 5 சேனல் அது எனக்கு ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு கேட்குறேன். அது ரிவர்ஸ் பண்ண மாட்டாங்களாம். அது கஸ்டமர் தான் போக முடியும். தேவையில்லாமல் 280 ரூபா இப்போ தேவையா உங்களுக்கு? எங்கள் வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ்னால், வாவ் மோமோஸில் வந்து நாங்கள் வெஜ் மோமோஸ் வாங்கியிருக்கோம். இதை வீட்டிலே நம்மளே ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு நான் வந்து கார சட்னிக்கு தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாவை நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இதை ஆற வச்சு இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் அந்த மோமோஸ்க்கு சைடிஷ். இந்த ஸ்டீமரில் தான் இப்போ நான் ஸ்டீம் பண்ண போகிறேன். பாருங்க, ஸ்டீமரில் போட்டேன். நான் போட்டு ஆன் பண்ணி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 30 பீஸ் இப்போதைக்கு போட்டிருக்கேன். நான் இன்னும் என் பையனாக வந்து சூடாக போட்டு கொடுப்பேன். இது வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வெஜ் மோமோஸ் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட்டு சாப்பிட்டோம் சொல்கிறேன் பாருங்கள். நீ சாப்பிடு. மைனஸ் 3
டாடி மைனஸ் வேணுமான்னு கேளு. உனக்கு வேணுமா மைனஸ் வேணுமா? ஆ நான் தொடவே மாட்டேன். ஏன்? எப்போதான் மைனஸ் சாப்பிட்ருக்கேன்? அதை வச்சு சாப்பிட்டு நல்லா இருக்கும். நான் செஞ்ச மைனஸ் தான் அது. ம் சாப்பிட மாட்டேன். சாப்பிடு. நல்லா இருக்காங்கம்மா? ஆ உனக்குடி நல்லா இருக்கா? மைனஸ் எடுத்துக்கோ கதி. எடுத்துக்கோங்க, எடுத்துன்னு வரேன். இன்னும் இருக்குது, மோமோஸ் இருக்கு. இதோ போய் எடுத்துட்டு வரேன், போய் சாப்பிடணும். நீங்கள் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு. நல்லா இருக்கு. உள்ள சிக்கன் மாதிரி தானே இருக்குது, ஆனால் வெஜ்ஜு மாதிரி தெரியுதா அது? நான் ஆர்டருக்கு போட்டு வாங்கினால அது வந்து நல்லா சிக்கன் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு வெஜ்ஜு. இது அப்படி தானே மாமா இருக்கு? ஸ்டீம் ஆயிடுச்சு தானே? மோமோஸு செஞ்சு பார்த்துருப்பீங்க. இப்போது நாங்கள் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்தேன், நானும் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நீங்களும் வாங்கி செஞ்சு பாருங்கள். ஆனால் நம்ம வந்து அடிக்கடி சாப்பிடக்கூடாது. இந்த ஸ்டீம் பண்ணி, அதாவது நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கடையில் போய் வாங்கி பேக்கெட் வாங்கி நம்ம ஸ்டீம் பண்ணி ரொம்ப அடிக்கடி சாப்பிடக்கூடாது. எப்போ ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நான்வெஜ் மாதிரியே தான் இருந்துச்சு. ஆனால் உள்ள கோஸ் எல்லாம் வச்சு தான் இருக்காங்க. வெஜ்ஜு மோமோஸ் தான் அது. ஆனால் நான்வெஜ் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு சாப்பிடும் போது. அதுக்கப்புறம் காலையில் நம்ம பத்திரிக்கை அடிக்க போயிருந்தோம் இல்லைங்களா, போய் அடித்து கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து பாப்பாவும் மாமாவும் போயிருக்காங்க. அந்த டைப் அடித்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது எப்படி கரெக்ஷன்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக அவங்க போயிருக்காங்க. நான் போகல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வெயிலாக இருக்குது. அதனால் சரி நீங்களே பைக்கில் போயிட்டு வந்துடுங்க, இங்கே தான் நம்ம வீட்டுக்கு கிட்ட தான், நீங்களே போயிட்டு வந்துடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பை.